தமிழ் சினிமா நமக்கு நிறைய திரைப்படங்களில் மெய்சில் இருக்க வச்சிருக்கு, நமக்கு நிறைய எமோஷன்ஸை கொடுத்துருக்கு, நல்லா சிரிக்க வச்சிருக்கு, அழ வச்சிருக்கு. ஆனால் அந்த திரைப்படம் பார்த்துட்டு அதிலேருந்து ஈஸியாக நம்மளால் வெளியில் வந்துடுவோம். ஆனால் ஒரு சில திரைப்படங்கள் அதில் ஏதோ சில காட்சிகள் அதை பார்த்த பின்னாடி நம்மளால் அவ்வளவு சீக்கிரமாக அந்த காட்சிகளை விட்டோ இல்லை அந்த படத்தை விட்டோ வெளியில் வர முடியாது. உங்கள் பொழப்பு கெடுக்க மாட்டேன், பொழைச்சு போங்க. அதை பார்த்து முடித்த பின்னாடி நம்ம ஆழ் மனசில் ஏதோ ஒரு பாதிப்பை வந்து ஏற்படுத்தியிருக்கோம். நம்ம நிறைய நேரங்களில் சம்மந்தமே இல்லாத நேரத்தில் அந்த படத்தை பற்றியோ இல்லை அந்த காட்சியை பற்றியோ ரொம்ப யோசிப்போம், நம்ம பர்சனலாக எடுத்துப்போம். அந்த மாதிரி பாதிப்பு ஏற்படுத்தின திரைப்படங்கள் அண்ட் அது எந்த காட்சிகள் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ கிட்டத்தட்ட ஒரு 6:30-7 மணிக்கு அப்லோட் ஆகும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் இன்றைக்கி நைட்டு தூங்காமல் இருங்க, ஜாலியாக இன்றைக்கி நம்ம தூங்காமல் இருப்போம். என்ன, வெல்கம் டு போகன் சினிபஸ். நான் உங்கள் தெய்வா. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூன்றாம் பிறை. ஸோ மூன்றாம் பிறை படம் நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பட் நான் அந்த படத்தை என் லைஃப் டைமில் ஒரே ஒரு தடவை தான் பார்த்துருக்கேன். ஏன்னா அந்த படத்தோட கிளைமேக்ஸ் காட்சி இருக்குல்ல, ஸ்ரீதேவி அவர்கள் எல்லாத்தையும் மறந்துடுவாங்க, அவங்க ட்ரெயினில் ஏறி போவாங்க. அப்போ கமல்ஹாசன் அவர்கள் அந்த ஸ்டேஷன் முன்னாடி அவர் ஸ்ரீதேவிக்கு வந்து ஞாபகப்படுத்த பார்ப்பார், தான் யார் என்ன அப்படிங்கிறத ப்ரீவியஸ் ஈவெண்ட்ஸ் வச்சு ஞாபகப்படுத்த பார்ப்பார். பட் ஸ்ரீதேவி அவர்களுக்கு பெருசாக எதுவுமே ஞாபகம் இருக்காது. அவர் அந்த லேம்ப் போஸ்ட்லலாம் இடித்து கீழே விழுவார். அதுக்கப்புறம் பக்கத்தில் இருக்கவங்களாம் வந்து கேட்பாங்க என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவர் எதுவுமே பேச மாட்டார். அவருக்கு பயங்கர ட்ராமாவாயிடும். அவர் கை நீட்டு பேசுவார் அவங்க போயிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் அவர் பொறுமையாக ஏஞ்சி நடந்து வந்து அந்த பெஞ்சில் உட்காந்து அப்படி சாய்வாக இருப்பாருங்க. அந்த காட்சி இருக்குல்ல, அந்த காட்சி எனக்கு ஏற்படுத்தின தாக்கம் வந்து ரொம்ப பெரிய ஒரு இம்பேக்ட். அந்த படம் வந்து நான் காலேஜ் படிக்கும்போது தான் பார்த்தேன் ஃபஸ்ட் டைம். அந்த காட்சியை பற்றி நான் 3-4 நாள் யோசிச்சுன்னு இருக்கேன். உண்மையிலேயே அந்த கேரக்டர் என்ன பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் ஓகே, ஸ்ரீதேவி அவங்க போயிட்டாங்க, இதுக்கப்புறம் அந்த கேரக்டர் வந்து பழைய மாதிரி மாறிடுமா, இல்லை ஸ்ரீதேவி மாதிரி அவரும் மனநலம் பாதிக்கப்பட்டுருவாரா, அவரோட லைஃப் என்ன ஆகும் அப்படின்னு பல விதத்தில் என் மைண்ட் வந்து யோசிச்சுட்டே இருந்தது. இன்ஃபேக்ட் அதுதான் நான் கடைசியாக அந்த படம் பார்த்தது. அதுக்கப்புறம் அந்த படம் வந்து காட்சிகளாக பார்த்துருக்கேனே தவிர திரும்ப அந்த படத்தை வந்து ஃபுல்லாக ரீவிசிட் பண்ணல. உனக்கே உயிரானே என்னாலும் என்னை நீ மறவாதே. அடுத்து எனக்கு மட்டும் இல்லை, தமிழ்நாட்டில் இருக்க பல பேர்த்துக்கு, என் தமிழ்நாட்டை தாண்டி நிறைய பேருக்கு இந்த படம் வந்து ரொம்ப ஃபேவரட்டாக இருந்திருக்கு. அல்லு அர்ஜுன்லாம் கூட சொல்லியிருக்காரு இந்த படத்தை பற்றி. ஸோ அந்த படம் வேறு எதுவும் இல்லை, பருத்தி வீரன். ஸோ பருத்தி வீரன் திரைப்படம் ஏற்படுத்தின தாக்கம் இருக்குல்ல, ஆரம்பத்துலேருந்து அந்த படம் வந்து ஒரு மாதிரியாக போயிட்டே இருக்கும். இந்த படம் எங்கே போய் முடிய போகுது அப்படிங்கிறது என்னால் கெஸ் பண்ண முடியல ஃபஸ்ட் டைம் பார்க்கும்போது. பட் இது இப்படி தான் முடியுமா அப்படின்னு அந்த கிளைமேக்ஸ் பார்க்கும்போது எனக்கெல்லாம் ஐயோ 2 நாள் வந்து அந்த படம் பார்த்துட்டு தூங்கவே இல்லை நான். அந்த கிளைமேக்ஸில் அவங்க பேசுகிற வசனமாகட்டும், பிரியாமணிலாம் கேட்பாங்க, நீ எல்லாம் என்னடா வீரன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஏன்னா அந்தளவு உடல் அளவுலேயும் மனசளவுலேயும் அந்த இடத்துல வந்து பாதிக்கப்பட்டிருப்பாங்க அந்த கேரக்டரு முத்தழகு. பருத்தி வீரனும் அவன் அதை ரியலைஸ் பண்ணுவான், நம்ம எவ்வளோ அல்டாச்சி எல்லாம் பண்ணியிருக்கோம், கடைசியில் நம்ம பண்ணது நமக்கே வந்து சேர்ந்துருக்கு, நமக்கு பாதிப்பு ஏற்படுத்தினாலும் பரவாயில்ல, நம்மளை நம்பி வந்த பொண்ணுக்கு அது பாதிப்பாயிருச்சு அப்படின்னு அவர் அழுவுறதாகட்டும். கடைசியில் அந்த இருட்டுக்குள்ளே கார்த்தியோட முகத்தை காட்டுவாங்க அந்த லைட்டில் காட்டும்போது அவர் வாடா வந்து அள்ளிட்டு போடா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லுவார் இல்லையா, அதெல்லாம் ஐயோ. ஸோ பருத்தி வீரன் பார்த்து நான் மட்டும் கிடையாது, நம்மள மாதிரி ஆடியன்ஸ் மட்டும் கிடையாது, அந்த படத்தில் வேலை பார்த்த ஒருத்தரே வந்து அவ்வளோ ட்ராமா ஆயிருக்காரு. அது வேறு யாரும் இல்லை, யுவன் சங்கர் ராஜா அவர்கள். அமீர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், படம் வந்து ஃபஸ்ட் டைம் ரெக்கார்டிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு முழு படமாக பார்க்குறாங்க. பார்த்துட்டே இருக்கும்போது அமீர் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் பார்க்குறாரு, யுவனை காணோம். என்னன்னு தேடி போய் பார்த்தா தேட்டர் கதவை ஓப்பன் பண்ணி வெளில நின்று அழுதுகிட்டு இருக்காரா யுவன். ஸோ யுவன் வந்து அவ்வளோ தேம்பி அழுதுருக்காரு. அப்புறம் அமீர் வந்து கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு போயிருக்காரு. ஸோ இந்தளவு தாக்கம் ஏற்படுத்தின ஒரு படம் தான் வந்து பருத்தி வீரன். அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதலால் காதல் செய்வீர். ஸோ இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு லவ்வர்ஸ் டே February 14 வந்து ரிலீஸ் ஆச்சு. ஸோ இந்த படம் கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸாக போய் பார்த்தோம். சரி ஓகே, இந்த படம் எப்படி இருக்குது, ஒரு லவ்வர்ஸ் டேக்கு ஒரு நல்ல ரிஃப்ரெஷிங்காக ஒரு படம் வந்திருக்கு. சாங்ஸுமே வந்து பயங்கர ஒரு ட்ரெண்டியாக இருந்தது அந்த டைமு.
ஸோ ஓகே இந்த படம் வந்து பார்த்துனே இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து ஒரு மாதிரி காதல் காட்சிகள் அப்படின்ற மாதிரி போகுது. அண்ட் செகண்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிடுவா. அதுக்கப்புறம் அவங்க ஃபேஸ் பண்ணுற கான்ஃப்ளிக்ஸு அதை மறைக்கணும்னு பார்ப்பாங்க. ஸோ நாங்கள் என்ன நினச்சோம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே கிளைமேக்ஸில் பார்த்தீங்கன்னா 2 வீட்டுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் 2 வீட்லேயும் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே அக்செப்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு என் கார்டு வந்து போடுவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இந்த படத்தோட மொத்த ஹைலைட்டுமே அந்த கிளைமேக்ஸில் தான் வச்சுருக்காரு சுசீந்திரன் அவர்கள். ஸோ ரியாலிட்டியை ஓப்பனாக காட்டிட்டாப்புல, சினிமாத்தனமாக இல்லாமல். அந்த குழந்தைய எடுத்துகிட்டு போய் அவர் அந்த ஆசிரமத்தில் விடுறது, அதுக்கப்புறம் இந்த பையன் அவங்க லைஃப்பை பார்த்துட்டு போயிடுவான், அந்த பொண்ணு வேற ஒரு மேரேஜ் பண்ணிப்பாங்க அப்படின்ற வரைக்குமே ஓகே சரி ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் கிளைமேக்ஸில் அந்த ஒரு பாடல் வரும் பாருங்கள், நா முத்துக்குமார் வரிகளில் யுவன் சங்கர் ராஜா அவரே வந்து அந்த பாட்டை பாடியிருப்பார். அந்த பாட்டு பார்த்த பின்னாடி எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரில. தேட்டரில் நான் தேம்பி அழுகுறேன் அந்த பாட்டில். அந்த குழந்தை நடக்கிறதாகட்டும் ஓடுறதாகட்டும், அந்த குழந்தை பார்த்திங்கன்னா தட்டு கூட பிடிக்க முடியாது அந்த குழந்தையால், அவ்வளோ பெரிய தட்டு, அது சின்ன கையாக இருக்கும். அந்த தட்டை பிடிச்சிட்டு சாப்பாடு வாங்குறதாகட்டும், துணி காய போடும் அந்த குழந்தை, ஒரு முள்ளில் போய் துணி காயப்படும். கிளைமேக்ஸ் அந்த பாட்டு முடியும் போது அந்த குழந்தை வந்து அந்த வெயில் சூடு தாங்க முடியாமல் அப்படியே உட்காந்து அழும் பாருங்க. எனக்கு அது நினச்சாலே இப்போ நினச்சா கூட பயங்கர ட்ராமாவாக இருக்கும். அந்த பாட்டு ஆகட்டும், அந்த கிளைமேக்ஸ் காட்சிகள் ஆகட்டும். ஆக்சுவலாக அந்த குட்டி பையன் இருக்கான்ல, அந்த குட்டி பையன் வந்து சுசீந்திரன் சாரோட சன். இப்போ அந்த பையன் வந்து என்ன பண்ணுறாப்புலன்னு தெரில. பட் அந்த சின்ன வயசில் எப்படி வேலை வாங்கி எப்படி நடிக்க வச்சு சுசீந்திரன் சார் எடுத்திருந்தாருன்னு தெரில. ஒரு ஒன் ஆஃப் த ட்ராமடைஸ் மூவி. அதுவும் குறிப்பாக அந்த கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது நான் 2-3 நாள்லாம் யோசித்தேன், ஏன் இப்படி இந்த சமூகம் இப்படி தான் இருக்கோ, இந்த மாதிரி குழந்தைகள் வந்து நிறைய பேர் இருக்காங்கல்ல அப்படின்னு நிறைய ஃபீல் பண்ணி யோசிக்க வச்ச ஒரு படம் வந்து ஆதலால் காதல் செய்வீர். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான திரைப்படம், கண்டிப்பாக இந்த லிஸ்ட்டில் இந்த படத்தை நம்ம மிஸ் பண்ணவே முடியாது, விச் இஸ் மகாநதி. ஸோ மகாநதி திரைப்படம் ஒரு திரைப்படமாக மட்டும் நம்மளால் கடந்து போக முடியாது. ஏன்னா அந்த படம் ஏற்படுத்தின தாக்கம் இருக்குல்ல, நான் 2-3 நாள்லாம் உட்காந்து யோசிச்சிருக்கேன், பல விஷயங்கள் யோசிச்சிருக்கேன். அண்ட் குறிப்பாக மகாநதியிலேருந்து நான் எடுத்துக்கிட்ட ஒரு முக்கியமான லைஃப் லெசன் என்னென்னா, நம்ம லைஃப்பில் ஏதோ ஒரு தவறான டெசிஷன்ஸ் வந்து எடுப்போம்ல, அந்த தவறான டெசிஷன்ஸ் நம்ம குடும்பம் வரைக்கும் எவ்வளோ பாதிக்கப்படுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் நான் வந்து பர்சனலாக எடுத்துக்கிட்டேன். இன்ஃபேக்ட் கமல் அவர்கள் அந்த ஒரு தவறான டெசிஷன் எடுக்கலை, அந்த கேரக்டர் அந்த படத்தில் அந்த தவறான டெசிஷன்ஸ் எடுக்கலைன்னா அவரோட குழந்தைகள் வந்து என்னவா வேணால் வளர்ந்துருக்கலாம் நல்லபடியாக. பட் அவர் எடுத்த அந்த தவறான டெசிஷன்ஸ், அவர் ஜெயிலுக்கு போனதுனால அந்த குழந்தைங்க வந்து ஸ்கேட்டர்ட் ஆகிடுச்சு. இன்ஃபேக்ட் அதில் நிறைய காட்சிகள் வந்து இப்போ நினச்சாலும் அது ஒரு மாதிரி மனசுக்குள்ளே ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ணும். இன்ஃபேக்ட் அவர் வந்து அந்த அவரோட பொண்ணை வந்து தேடி கால்கட்டா போவார். நிறையா பொண்ணுங்களை வந்து காட்டுவாங்க, அவங்களோட வாழ்க்கையெல்லாம் இப்படி தான் இருக்கா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் அவர் கதவை திறந்து உள்ளே போகும்போது ஃபஸ்ட்டு அந்த பொண்ணு வந்து யாரோ ஒருத்தர் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு ரியாக்ட் பண்ணும். அப்பான்னு பார்த்தோன்னே அப்பாவை பார்த்தது சந்தோஷப்படும். அதுக்கப்புறம் நம்ம அப்பா வந்து நம்மளை இந்த நிலைமையிலையா பார்ப்பாரு அப்படின்னு அந்த பொண்ணு பின்னாடி போகும்போது கமல் அவர்கள் இல்லை நீ என் பொண்ணு தாம்மா வா அப்படின்னு அவர் அழைச்சிட்டு போவார். அதுவும் அந்த காட்சியில் வந்து ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க அந்த பீப்புள், அந்த விலை மாதர்கள் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகவும் தெய்வம் வந்திருக்கு, நீங்கள் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு அவங்க அந்த காசெல்லாம் வந்து தூக்கி போடுவாங்க அந்த பர்சன்ஸ்க்கு. இந்த மாதிரி பல காட்சிகள் சொல்லலாம். ஆனால் அந்த படத்தை என்னால் திரும்ப பார்க்க முடியாத அளவு ஒரு விஷயம் உருவாக்குனது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெண் வந்து அந்த நைட் டைமில் அவங்க வந்து தூக்கத்தில் அவங்களுக்கு ஏற்பட்ட ட்ராமாவை வந்து சொல்லுவாங்க, அவங்க கனவுல வந்து வளருவாங்க. அதை பார்த்து கமல் அழுவுறதாகட்டும். ஸோ இந்த காட்சிகள் அப்படிங்கிறதுனால திரும்ப அந்த திரைப்படத்தை எனக்கு பார்க்குறதுக்கு தைரியம் இல்லை அந்த படம். ஸோ இந்தளவு ஒரு ட்ராமாவை க்ரியேட் பண்ண படம் தான் வந்து மகாநதி. அடுத்து நம்ம பார்க்க போகிற படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முகவரி ஃபீல் குட் படம் தான்ப்பா. இது என்னப்பா உனக்கு ட்ராமா க்ரியேட் பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் அந்த பேஷன் வெர்சஸ் ப்ரொஃபஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பேலன்ஸ் பண்ண முடியாதவங்க நிறைய பேர் இருக்காங்க, இன்க்ளூடிங் மீ ஆஸ் வெல். ஸோ பேஷனை நோக்கி நம்ம போவோம், பட் ப்ரொஃபஷனலாகவோ கரியராகவோ நம்ம பெருசாக வந்து யோசிச்சிருக்க மாட்டோம். பட் ஒரு லைஃப் டைமில் நம்ம பேஷனை விட்டு கொடுத்துட்டு தான் நம்ம ஒரு கரியர் வந்து செட் பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. அந்த ஒரு விஷயத்தை எப்போ முகவரி திரைப்படம் பார்த்தாலும் அது ஒரு மாதிரி எனக்குள்ள ஒரு பல கேள்விகள் எனக்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கும். இன்ஃபேக்ட் நான் ஒரு பேஷன் நோக்கி போயிட்டு இருக்கும்போது பர்சனலாக அதை விட்டுட்டு ஒரு ப்ரொஃபஷ்னல் லைஃப், ஒரு கரியர் அப்படிங்கிறத செட் பண்ண ஆரம்பித்தேன்.
எஸ், அந்த கரியர் வந்து எனக்கு ஒரு நல்ல லைஃப்பை கொடுத்துருக்கு. இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு லைஃப்பில் இருக்கேன். பட் எப்போவுமே அந்த கரியர் அப்படிங்கிறது மைண்டில் இருந்தாலும் அந்த பேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து என்னை ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும் இன்றைக்கி வரைக்கும். இன்ஃபேக்ட் அந்த முகவரி படம் எப்போவுமே அடிக்கடி பார்க்குறது உண்டு. பட் அந்த கிளைமேக்ஸை வந்து நான் தவிர்த்துருவேன். அவர் அந்த மணிவண்ணன் அவர்கிட்ட பேசிட்டு பேஷனை விட்டுட்டு என் ப்ரொஃபஷன், என் கரியர் நோக்கி போகிறேன், இதுதான் எனக்கு லைஃப் அப்படின்ட்டு அவர் போவார்ல, அந்த கிளைமேக்ஸ் காட்சி அப்படிங்கிறது நான் எத்தனையோ தடவை பார்த்து அழுதுருக்கேன். அழுதுறவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முகவரி திரைப்படம் நான் எப்போ பார்த்தாலும் அந்த கிளைமேக்ஸ் காட்சி அப்படியே நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் வேறு படம் பார்க்க போயிடுவேன். ஸோ முகவரி திரைப்படம் எனக்கு பர்சனலாக ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தின ஒரு படம். அடுத்து நம்ம பார்க்க போகிற திரைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கற்றது தமிழ். ஸோ கற்றது தமிழ் திரைப்படம் அப்படிங்கிறது பல கேள்விகளை நமக்குள்ளே உருவாக்கின ஒரு படம், பல டிபேட்டுகளை உருவாக்கின படம். ஸோ அந்த படத்தில் வந்து அர்பனைசேஷன் பற்றி பேசியிருப்பாங்க. ஒரு தனி மனிதன் அவனால் இந்த சொசைட்டியில் வாழ முடியல அப்படின்னா அந்த சொசைட்டி எதுக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியை வச்சுருப்பாங்க. ப்ரொஃபஷ்னலாக எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது, ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது, சம்பளமாக ஒரு ப்ரொஃபஷனுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது, ஒரு ப்ரொஃபஷனுக்கு எவ்வளோ, இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருந்தாலும் பிரபாகரன் அந்த கேரக்டரோட அந்த லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப் பல இடங்களில் என்னை வந்து நிறைய கேள்விகளை வந்து கேட்க வச்சது. இப்படி பல டிபேட், பல ஆர்கியூமெண்ட்ஸை வந்து நம்ம முன்னாடி எடுத்து வச்சிருச்சு படம். ஓகே, இந்த படம் வந்து இந்த டிபேட் அண்ட் ஆர்கியூமெண்ட்ஸ்க்கு ஒரு பதில் வந்து சொல்ல போகுது அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கும்போது கிளைமேக்ஸை வேறு மாதிரி கொண்டு போயிருப்பார் ராம் அவர்கள். பிரபாகரன் அவர்கள் ஆனந்தியை எந்த இடத்துல பார்ப்பாரு அப்படிங்கிற ஒரு ட்ராமாவே தாங்க முடியல என்னால். அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் வந்து அவங்க சிரித்து பேசி அந்த ட்ரெயின் ட்ராக்லலாம் காது வச்சு அவங்க சின்ன வயசு நினைவுகளை டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் அவங்க எடுக்கிற அந்த முடிவு இருக்குல்ல, ட்ரெயின் முன்னாடி அவங்க தற்கொலை பண்ணிக்கிறது. ஆக்சுவலாக அந்த காட்சியை வந்து ராம் அவர்கள் காட்டியிருக்கவே மாட்டார், அவங்க எடுக்கிற அந்த முடிவு அப்படிங்கிறது. ஆனால் அது எந்த அளவு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னா, எப்போ அந்த படத்தை பற்றி யோசித்தாலும் இல்லை ரேண்டம் தாட்ஸாகவும் பிரபாகரனுக்கு கொஞ்சமாச்சும் நல்லது நடந்திருக்கலாமோ லைஃப்பில், இந்த பிரபாகரன் வந்து ஏதோ எதிரில் என் ஃப்ரெண்டுன்ற மாதிரி நான் ஃபீல் பண்ணது உண்டு. ஸோ அந்தளவு ஒரு தாக்கம் ஏற்படுத்தின ஒரு படம் தான் வந்து கற்றது தமிழ். பட் கற்றது தமிழ் திரைப்படம் அடிக்கடி பார்க்குறது உண்டு, காட்சிகளாகட்டும் இல்லை முழு படமாகவும் பார்க்குறது உண்டு. அந்த கிளைமேக்ஸ் காட்சியுமே மனசை கொஞ்சம் சாந்திப்படுத்திட்டு பார்ப்பேன். ஸோ அந்தளவு ஒரு தாக்கம் ஏற்படுத்தின ஒரு படம் தான் வந்து கற்றது தமிழ். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஒரு முக்கியமான திரைப்படம் விச் இஸ் விசாரணை. ஸோ இந்த விசாரணை ரிலீஸ் ஆன அந்த காலகட்டம் தான் ஒரு மிகப்பெரிய ட்ராமா அப்படின்னே சொல்லலாம். எனக்குள்ளே ஏற்பட்ட அந்த ட்ராமாவுக்கு காரணம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அந்த டைம் லைன் இருக்குல்ல, அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அந்த போலீஸோட க்ளோரிஃபிகேஷன் படங்கள் வந்து நிறைய வந்துக்கிட்டு இருந்தது. நிறைய ஹீரோஸ் கிட்டேருந்து வந்திருந்தது. உதாரணமாக தெரி சொல்லலாம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கம் சீரீஸ் வந்து சொல்லலாம், என்னை அறிந்தால் சொல்லலாம். இந்த மாதிரி பல படங்கள் வந்து பெரிய பெரிய ஹீரோஸ் வந்து போலீஸாக நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதை வந்து ஓவர் க்ளோரிஃபிகேஷனாக ஹீரோயிக்காக காட்டிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக விசாரணைன்னு ஒரு படம் இருந்தது. ஸோ இந்த படம் பார்த்த பின்னாடி போலீஸ் நம்ம நிறைய பர்செப்ஷன்ஸ் வந்து வச்சுருப்போம்ல, அந்த பர்செப்ஷன்ஸை டோட்டலாக மாற்றின ஒரு திரைப்படம் தான் விசாரணை. இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, பொதுவாக இந்த போலீஸ் படங்களில் என்கவுண்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஈஸியாக காட்டுவாங்க. பட் அதோட இம்பேக்ட் என்ன, ஒரு புல்லட்டோட இம்பேக்ட் என்ன அப்படிங்கிறத காட்டினது தான் விசாரணை. ரொம்ப ஓப்பனாகவே காட்டியிருப்பார் வெற்றிமாறன் அவர்கள். அண்ட் குறிப்பாக தினேஷ் அவர்கள் ஒவ்வொரு தடவை அடி வாங்கும்போதும் எனக்கு அப்படியே உள்ள கலங்குது. தப்பித்தவரை கூட நம்ம லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து மாட்டிடவே கூடாது. போலீஸ்கிட்ட எந்த ஒரு விஷயத்துலையும் அவ்வளோ ஒரு ட்ராமடைஸ்டான காட்சிகள். அதை பார்க்கும்போது அந்த அடி, ஒவ்வொரு அடி ஆந்திரா போலீஸ் அடிக்கும் போது எனக்கு வந்து உள்ளே ஃபீல் ஆகுது. அவங்க அடிக்கிற அடி ஒவ்வொன்றும் அவ்வளோ இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்தது. எனக்கெல்லாம் நடுங்குது தேட்டரில் படம் பார்க்கும்போது. கோர்ட்லேருந்து தினேஷ் அண்ட் அந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தப்பிச்ச உடனே அப்பாடா தப்பிச்சாங்கடா, இதுக்கப்புறம் கதை எப்படி போகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது சமுத்திரகனி அவர்கள் வந்து ஹெல்ப் கேட்பார். ஓகே, இந்த கிளைமேக்ஸ் வந்து ஒரு மாதிரி சீரியஸாக போகும். ஏதோ ஒரு கேஸில் வந்து இவங்க மாட்டிக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் சமுத்திரகனி அவங்கள எஸ்கேப் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி நான் ஃபஸ்ட் ஷோ எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் கிளைமேக்ஸ் வந்த பின்னாடி தான் புரிஞ்சது, இல்லை வெற்றிமாறன் சார் வேறு மாதிரி ஒன்று எடுத்திருக்காரு அப்படின்ட்டு. அந்த படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த படம் வந்து நான் பார்க்கல. நான் ஃபஸ்ட் ஷோ பார்த்ததோட சரி விசாரணை, அதுக்கப்புறம் காட்சிகளாக கூட பார்த்ததில்லை. அந்தளவு ஒரு தாக்கம் ஏற்படுத்தின படம் தான் வந்து விசாரணை. அண்ட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிறது ஒரு உயிரோட மதிப்பு இவ்வளோதானா அப்படின்ற மாதிரி எனக்குள்ள பல கேள்விகள் வந்து உருவாச்சு. ஸோ அப்படி ட்ராமடைஸ் பண்ண படம் தான் விசாரணை.
ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸ் அண்ட் சீன்ஸ் நீங்களும் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. நீங்களும் ஃபஸ்ட் டைம் இந்த திரைப்படம் பார்க்கும்போது, இந்த காட்சிகள் பார்க்கும்போது உங்களுக்கும் அதே ஃபீல் இருந்ததா? இப்போ நான் சொன்ன படங்கள்லாம் நீங்கள் ரீவாட்ச் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்குற நானும் தெரிஞ்சுக்கிறேன், கமெண்ட் பார்க்குற ஆடியன்ஸும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குறிப்பாக சினிமா லவர்ஸ் எல்லாருக்குமே வந்து ஷேர் பண்ணுங்கள். சினிமா போகன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேற ஒரு நல்ல வீடியோ ஒரு நல்ல கண்டென்ட்டோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, it's bye from Deva.